அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இந்த அற்புதமான நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்கள், எருமப்பட்டி வட்டார நிர்வாக பெருமக்கள், ஆண்டோர்கள் சான்றோர்கள் அனைவர்களுடைய வருகையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ரத் சொன்ன மாதிரி ஹஜ்ரத்தை பற்றி எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஹஜ்ரத் அவருடைய சேவைகள் அதிகமாக இருந்தது. கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் அவர்கள் நடமாடும் அவுலியா என்று தான் சொல்ல வேண்டும். உண்மையா பொய்யா? உண்மையாலுமே நடமாடும் அவுலியா. கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு நானும் ஹஜ்ரத் அவர்களும் ஆரணி மதரசாவுடைய இஜ்திமாவுக்கு நாங்கள் சென்றோம். இப்படி உங்களை போய் சேர்ந்ததே லேட்டு. கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கு போய் சேர்றோம் ட்ரெயினில். நைட்டு 10 மணிக்கு ட்ரெயின் ஏறி இது அதாவது ஏற்காடு எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க. நைட்டு 10 மணிக்கு எப்பயுமே அந்த வண்டி. அதில் ஏறி ஒரு 2:30 மணிக்கு ஒரு அநேகமாக தஹஜ்ஜத் நேரத்துக்கு போயிட்டோம். நாங்கள் எல்லாருமே படுத்து தூங்குறோம். ஹஜ்ரத் வாங்க போய் தூங்கலாம் அப்படின்னு. ஒரு நிமிஷம் இருங்க வரேன். ஏங்க என்ன இங்கே ஒழுவு செய்கிறதுக்கு எங்கே இடம் இருக்குன்னு கேட்டாங்க. ஏங்க ஹஜ்ரத்துன்னு கேட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 18-19 ஆண்டுகளாகவே நான் தொடர்ச்சியாக தஹஜ்ஜத் தொழுகிறேன். அதை நான் இன்றைக்கு விடுபடக்கூடாதல்லவா என்று சொல்லும்போது அழுகை வருகிறேன். 19 ஆண்டுகளாக என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு நாள் கூட நான் தஹஜ்ஜத்தை விட்டதில்லை. இன்றைக்கு விட்டுருமோன்ற எனக்கு கவலை வந்துருச்சு. ஒழு செய்யறதுக்கு எங்கே இடம் இருக்குது சொல்லுங்கள், நான் போய் ஒழு செஞ்சுட்டு வந்து ஒரு 2 ரக்காயத்து மட்டும் தொழுதுட்டு படுத்துக்கிறேன், நீங்கள் முன்னாடி தூங்குங்கன்னு சொல்லி என் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நான் தூங்குனதுக்கப்புறம் எழுந்து போயிட்டாங்க ஹஜ்ரத். திடீர்னு முழிச்சு பார்க்குறேன், சலாம் கொடுக்குறாங்க ஹஜ்ரத். தொழுது முடிச்சு சலாம் கொடுக்குறாங்க. இது எனக்கு கிடைத்த ஒரு பாடமுமாக நான் எடுத்துக்கொண்டேன், ஒரு அனுபவமாக நான் எடுத்துக்கொண்டேன். அது மட்டுமல்ல, இஜ்திமா முடிச்சுட்டு நல்லா கவனிங்க, இஜ்திமா முடிச்சு விட்டு எல்லாரும் பஸ்ஸுக்கு வெளியில் வந்துட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும், ஆரணி வந்தவங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல பஸ்ஸு நிற்கிறது பெரிய குதிரை கொம்பு. அப்போ ஹஜ்ரத் உடையாங்க இந்த பஸ்ஸு விட்டுட்டா திருப்பி நைட்டு 9 மணிக்கு தான் பஸ்ஸுங்கிறாங்க. சேலை வண்டி துருவா போகுது, சீக்கிரம் வாங்க நாங்கள் கூப்பிட்றோம். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அல்லாஹு ஜல்லஷானுஹு தாலா அவங்க சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்கிறான், நம்ம சொல்லுவோம். அவங்க முழுசாக சொல்லுவாங்க அல்லாஹு ஜல்லஷானுஹு தாலான்னு சொல்லுவாங்க. அவங்க யாரு? தாஜுதீன் ஹஜ்ரத் அவங்க. அல்லாஹு ஜல்லஷானுஹு தாலா இந்த வண்டியில் தான் நான் போகணும்னு அல்லாஹ் முடிவு பண்ணியிருந்தா அந்த வண்டியில் தான் நான் போவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒரு செகண்ட் இருங்கன்னு ஓடி போய் ஒழு செஞ்சுட்டு வந்தாங்க. அஜித்து தொழுவா போகிறீங்க, எதுக்கு ஒழு செய்கிறீங்க? அஜித் நான் நல்லா உரிமையாக பேசுவேன் கேட்டால் கிட்டத்தட்ட 2001 அஜித் எனக்கு ரொம்ப பழக்கம். ஏன்னா தருமபுரி, சேலம், நாமக்கல் 3 மாவட்டம் ஒன்றா ஜமாத்துல்மா இருக்கும் பொழுது ஹஜ்ரத் அவர்கள் தலைவராக இருப்பாங்க, நான் துணைத் தலைவராக இருப்பேன். அப்படி நாங்கள் எங்கே போனாலும் பயணிப்போம் கூடவே. ஹஜ்ரத்திட்ட உரிமையாக பேசுவேன். ஏன் ஹஜ்ரத் மணி என்ன ஆச்சுன்னு, அசருக்கு நேரம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் போய் ஒழு செய்ய போகிறீங்கன்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள், நான் என்றைக்கு தஹஜ்ஜத் தொழுகையை நான் விடாமல் தொழுக ஆரம்பிச்சேனோ அன்றையிலிருந்து நான் இன்னைக்கு வரைக்குமே ஒழுவில்லாமல் இருந்ததில்லைன்னு சொன்னாங்க ஹஜ்ரத் அவங்க. எனக்கு அப்படியே கண் கலங்கி விட்டது, அழுகை வந்து விட்டது. அல்லாகவே ஒரு சின்ன சுண்ணத்தை கூட நம்மளால் தொடர்படியாக செய்ய முடியவில்லையே. ஹஜ்ரத் அவர்களுக்கு எந்த ஒரு பாக்கியத்தை கொண்டிருக்கிறையே, எல்லாம் எங்களுக்கும் அந்த நசீபு கூட நான் அந்த இடத்துல துவா செஞ்சேன். ஹஜ்ரத் அவர்கள் ஒழுவு இல்லாமல் இருந்ததில்லை. அந்த குடும்பத்தார்களுக்கு எனக்கு தெரியுமோ தெரியாது, ஹஜ்ரத் அவர்கள் ஒழுவு இல்லாமல் இருந்ததில்லை. பெரிய ஆச்சரியமாக போச்சு எனக்கு. கண்ணியத்துக்குரியவர்களே, ஹஜ்ரத் சொன்ன மாதிரி கலீல் ரஹ்மான் சொன்னாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் தீனுக்கு மாற்றமாக அந்த இடத்துல நடந்து விட்டால் கூப்பிட்டு கண்டிச்சிருவாங்க ஹஜ்ரத் அவங்க. ஒரு பெரிய குணம், பாராட்ட வேண்டிய ஒரு குணம். ஒரு தவறு நடந்தால் உடனே கூப்பிட்டு கண்டிச்சிருவாங்க. நான் டெய்லியுமே தலப்பா கட்டி தான் தொழுவேன். ஒரு நாள் அசர் நேரத்துக்கு தலப்பா கட்டாமல் தொழுக வச்சுட்டேன். அஜித் வந்துட்டாங்க. நான் நினச்சேன் கண்டிப்பாக அஜித்கிட்ட மாட்டிட்டுண்டா அன்றைக்கி, கண்டிப்பாக அன்றைக்கி பாட்டு உண்டுன்னு நான் நினச்சேன். அதே மாதிரி தொழுது முடிச்சுட்டு களிமா சொல்லி இது அஜித் டீ குடிச்சிட்டு போகலாமே, இருங்க அஜித் அவசரமாக போகிறீங்களேன்னு சொன்னேன் நான். டீ குடிக்கிறது அப்புறம் அங்கே வாங்கன்னு சொல்லி கூட உட்கார வச்சு இப்படி தனியாக அந்த பக்கம் ஓரமாக கூப்பிட்டு போய் எல்லாமே செஞ்சீங்க. ஜிப்பா போட்டிருக்கீங்க, தொப்பி போட்டிருக்கீங்க, எல்லாமே செஞ்சுருக்கீங்க, எல்லாமே அழகாக இருக்குது. தலப்பா கட்டிக்கிட்டோன்னா மலக்குமாரெலாம் இருப்பீங்க, நீங்கள் தலப்பா கட்டிட்டு தொழுவீங்கன்னாங்க சார். அப்போ தான் நினச்சேன், சரி நம்ம யாருமே இல்லைன்னு நின்றுட்டு இருக்கிறோம், அல்லாஹ் யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சி வச்சுட்டான் சொல்கிறதுக்குன்னு நான் நினச்சேன்.
இப்படி ஹசரத் அவர்களிடத்தில் ஒரு இபாதத்தை நான் அதிகமாக கண்டேன். சுன்ன தொழுவாமல் இருக்க மாட்டாங்க. எவ்வளோ அவசரம் இருந்தாலும் என்ன செய்வாங்க, சுன்ன தொழுதுட்டும் போவாங்க. சுன்ன தொழுது முடிச்சுட்டு தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் போவாங்க. ஹசரத்து ஃபஜ்ரு வரைக்குமே வித்ராஜ தொழுலாம் ஹசரத்து. ஏன் ஹசரத்து அதுக்கு நீங்கள் இப்போ போய் தொழுவுறீங்கன்னு நான் கேட்டேன். ஹசரத் சொன்னாங்க, ஃபஜ்ருக்குள்ளே மௌத்தா போயிட்டா நான் என்ன செய்யுன்னு கேட்பாங்க. ஃபஜ்ருக்குள்ளே மௌத்து வந்துட்டா இந்த கேள்விக்கு நான் அல்லாஹ்கிட்ட எப்படி பதில் சொல்லுவேன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஹசரத் அவர்களிடத்தில் நிறைய அமல்களை நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தேன். வல்ல ரஹ்மான் அவர்களை கபூல் செய்யட்டும். டீ குடிக்க போவோம், ஹசரத் இருங்க நான் காசு தரேம்பாங்க. இங்கே உட்காருங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது, முன்கூட்டே காசு கொடுத்து இருந்திருப்பாங்க ஹசரத்து. இந்த அனுபவம் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? 5-6 உலமாக்கள் போவோம், இங்கே உட்காருங்க, நீங்கள் இங்கே உட்காருங்க, சிட் டவுன் ப்ளீஸ், அப்படி இப்படின்னு சொல்லி இங்கிலீஷை எல்லாத்தையும் கிண்டல் பண்ணி சிரிக்க வச்சுருவாங்க. ஹசரத்துடைய தன்மை அது ஒரு எவ்வளோ கவலையாக இருந்தாலும் சிரிக்க வச்சுருவாங்க. எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு டீயெல்லாம் குடிச்சிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க. ஹசரத் சொல்லுவாங்க, லா யஜூசு குடியன் இல்லா மா கடியன்பாங்க. ஹசரத் ஒரு வாசகம் சொல்லுவாங்க. எப்படிங்க? லா யஜூசு குடியன் இல்லா மா கடியன். என்ன ஹசரத், எதுக்கு எடுத்தாலும் அரபி, எதுக்கு எடுத்தாலும் ஹதீஸு, எதுக்கு எடுத்தாலும் ஒரு வரலாறு அப்படின்னு சொன்ன அல்லாஹ் திறந்து விட்டுருவான் மடையை அப்படிம்பாங்க. இப்படியே சொல்லுவாங்க. அல்லாஹ் மடையை திறந்துட்டா நிற்குமா, வந்துகிட்டே இருக்கும்பாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய வாயில் எப்பயுமே அந்த ஹதீஸு குரானு பரப்படி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ சொன்னுங்க, அதனுடைய அர்த்தம் சொல்லிடுறேன் நான். லா யஜூசு குடியன், டீ குடிக்கிறது அது நிறைவேறாது. லா யஜூசுன்னு என்னங்க, அது நிறைவேறாது. இல்லா மா கடியன், ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு தான் குடிக்கணும், ஏதாவது சாப்பிட்டு தான் குடிக்கணும்பாங்க. என்னங்க சார், இதுக்கு ஒரு ஆயத்து சொல்லுவீங்களே அப்படின்னு நான் கேட்டேன். உடனே சொல்கிறாங்க, அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறாங்க, அது ஒரு நல்ல ஆயத்துக்கு பாருங்க. குலு வஷ்ரபு, அதுக்கு ஒரு ஆயத்து. குலு வஷ்ரபு, சாப்பிடுங்க அப்புறம் குடிங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதனால் நீங்கள் முதல்ல பிஸ்கட் சாப்பிடுங்க, அப்புறமே நாங்கள் வடை சாப்பிடுங்க, அப்புறமே டீ குடிங்க. அல்லாவே உத்தரவு போட்டால் அப்புறம் என்ன உங்களுக்கு என்னங்க பயப்படுறீங்க? குலு வஷ்ரபு. அல்லாஹ் அக்பர். அந்த நெஞ்சில் என்ன எவ்வளோதான் இருக்குமோ தெரியல. அல்லாஹ் அவர்களை சீக்கிரமாக அழைத்து கொண்டார். இதை பற்றி எங்களுடைய உஸ்தாத் நான் கேட்டேன். ஹசரத் இவ்வளோ சேவை செஞ்சாங்க. அப்தாரஸ்ட கேட்டேன், ஹசரத் இவ்வளோ சேவை செஞ்சாங்க, பேர் தெரியுமில்ல, ஹசரத் அடிக்கல் நாட்டை வந்தாங்களே அபுதாயர் ஹசரத் இங்கே பள்ளிக்கு, அவங்ககிட்ட கேட்டேன், ஹசரத் இவ்வளோ சேவை செஞ்சாங்க, இன்னும் இவ்வளோ துடிப்பாக இருக்கிறாங்க. ஹசரத் சொன்ன மாதிரி 75 வயசாச்சு, இவ்வளோ துடிப்பாக இருக்கிறாங்களே, இவ்வளோ சீக்கிரம் அல்லாஹ் ரூஹ் வாங்கிட்டானே, இன்னும் நிறையா அவரை வச்சு நம்ம வேலை வாங்கலாமே அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஹசரத் சொன்னாங்க, ஹசரத் அவர்களை அல்லாஹ் ஷஹீத் ஆக்கிட்டான்னு சொன்னாங்க. அல்லாஹ் அவர்களை அல்லாஹ் ஷஹீத் ஆக்கிட்டான், ஷஹீதுடைய அந்தஸ்து கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னான். என்ன ஹசரத், அது இப்படியா ஷஹீத் ஆகணும், போய் இப்படியா ஹசரத் ஷஹீத் ஆகணும்? ஆமாப்பா, சஹாபாக்கள் ஒரு சிலர் கழுத்தை வெட்டப்பட்டாங்க, ஒரு சிலர் வயிற்றை வெட்டப்பட்டாங்க, ஒரு சிலர் கையை துண்டாக்க வெட்டப்பட்டாங்க, ஒரு சிலர் காலை துண்டா வெட்டப்பட்டாங்க, தனித்தனியாக வெட்டப்பட்டாங்க இல்லையா? அந்த அந்தஸ்து அல்லாஹ் இவங்களுக்கு கொடுத்துட்டான்ப்பா, போப்பா அப்படின்ட்டாங்க. அப்படியே அழக வந்துச்சு பாருங்க. சுப்ஹான் அல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, உண்மை அதுதான். அல்லாஹ் அவர்களை ஷஹீதாக்கி விட்டான், ஷஹீதுடைய மர்த்தபாக அல்லாஹ் கொண்டு சேர்த்து விட்டான். எனவே அவர்கள் நாம் இழந்தது ஒரு பக்கம் ஒரு கவலை, அல்லாஹ் அவர்களை உயர்வான இடத்தில் வைத்திருக்கிறான் மறுபக்கம். அல்லாஹ் அவர்களை கபூல் செய்வானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்களுக்காக வேண்டி நம்ம நிறைய 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 துவா செய்யணும். ஏன்னு சொன்னால், ஹசரத் அவர்கள் நடமாடும் அவளையால் இது ஒன்று. யாரை பார்த்தாலும், எந்த சின்ன குழந்தையை பார்த்தாலும் நாங்கள் ஓதுனியா, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டியா, தொப்பி போட்டியா, இப்படி அந்த தீனுடைய வாசத்திலே இருப்பாங்க ஹசரத் அவங்க. யாரை கண்டாலும் எதிரியோ, என்னங்க பொறாமக்காரனோ, பக்கத்து வீட்டுக்காரனோ, யாரும் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு உடனே ஹதீஸ் சொல்லிடுவாங்க, உடனே அவனுக்கு புத்தி சொல்லிடுவாங்க. ஒரு காஃபிர் தான் புத்தி சொல்லிடுவாங்க. அன்றைக்கி ஒரு நாள் நான் டீ குடிக்க கடைக்கு போகிறேன், ஒருத்தர் தண்ணி போட்டு என்னங்க தடுமாறிட்டு டீ குடிக்கிறான், அவனுக்கு ஒரு புத்தி சொன்னாங்க ஹசரத். ஆமாங்க, எப்படி சொல்கிறாங்க பாருங்க. எங்கே வந்திருக்கிறேன்னு கேட்டார் ஹசரத். கேட்டாங்க, நம்ம ஹசரத்து கேட்டாங்க, பாய் டீ குடிக்க வந்திருக்கேன். அவன் சொல்கிறான், அவன் பாணியில், நான் டீ குடிக்க வந்திருக்கேன். ஓ, நீ அந்த டீயும் குடிச்சிட்டு இந்த டீயும் குடிச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டீயும் குடிச்சிட்டு இந்த டீயும் குடிக்க வந்திருக்கிற, அப்படி தானே? ஓ, ரொம்ப டபுள் சந்தோஷம் உனக்கு. அவன் சிரிப்பான சிரிப்பு அவனுக்கு. சொன்னாங்க, சரி அந்த டீயும் குடிச்சிட்ட, இந்த டீயும் குடிச்சிட்ட, இனிமேல் நேராக வீட்டில் போய் கம்முன்னு படுத்துக்க, வேற எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சூசகமாக நாசூக்காக எல்லா இடத்திலும் ஹசரத் அவர்கள் ஆயத்தை ஹதீஸை சொல்லி மக்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய காட்சியை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். நிறைய பேசுவதற்கு குறிப்பே கொண்டு வந்திருக்கீங்க பாருங்க. ஹசரத் அவர்களை பற்றி பேசுறதுக்கு பாருங்க, குறிப்பே கொண்டு வந்திருக்கேன் பாருங்க.
அவங்க செஞ்ச நற்காரியங்கள் பூரா லிஸ்ட்டு போட்டு எழுதி வச்சுக்க. ஆனால் எனக்கு நேரம் கிடைக்கல. அல்லாஹ் அக்பர். ஹஜரத் உம்ராவில் போய் ஒரு விஷயம் சொன்னாங்க. பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சட்டமன்றத்தை வச்சு அல்லாஹ் நம்மளை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறான், நாடாளுமன்றத்தை வச்சு அல்லாஹ் நம்மளை அங்கே பரிபாலிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அங்கே பேசியிருக்காங்க. எதுலங்க? உம்ராவில் போய் பேசியிருக்காங்க. எவ்வளோ விளக்கம் பாருங்க. இந்த விளக்கம் எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க ஹஜரத்? சொல்ல போனா ஹஜரத் அவர்களுக்கு அல்லாஹ் மடையை திறந்து விட்டுட்டான். இப்போ இங்க சொல், அங்க சொல், இதை சொல், அதை பேசு, இதை பேசு, இத்தனை பேர்த்து திருத்து, இத்தனை பேர்த்து நீ கண்ணியப்படுத்து, எல்லாப்படுத்து. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஹஜரத் அவர்களை இழந்தாலும் கூட இருந்தாலும் நம்மோடு இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், வலா தகுல் அம்வாத்துன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதானவர்களை நீங்கள் மௌத்தா போயிட்டவன்னு சொல்லிடாதீங்க. வலா தகுல் அம்வாத்துன் பல் அஹ்யாஉன். அல்லாஹ் சொல்றான், அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்க, அவங்க மௌத்தா போயிட்டாங்கன்னு சொல்லாதீங்க. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. எனவே வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அவர்களை அடிக்கடி துஆ செய்து நினைவு கூர்ந்து அல்லாஹ் தஆலா எல்லா வகையிலும் அவர்களை சிறப்பாக்கி வைத்து கேளுகன கேலேசாக்கி அதாபுகளை குறைத்து உயர்ந்த படித்திரத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. மிக உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் அவருக்கு தருவானாக. அவர்களுடைய பிரிவால் வாடக்கூடிய அந்த குடும்பத்தார்களுக்கு சபரன் ஜமீலாவை அல்லாஹ் தந்தருள்வானாக. வாய்ப்பை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வ ஆகிரு தவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.